எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம சுண்டக்காவை வச்சு ஒரு கடையல் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சுண்டக்காவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம வயிறில் இருக்க புண்ணை வந்து சரி பண்ணும். அப்புறம் அயனும் வந்து அதில் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வாரத்துக்கு 2 நாள் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கடையலுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்து வச்ச பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து ஒரு குக்கரில் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய், எடுத்து வச்ச தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயமும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்க்குறேன். அடுத்தது 3 பல்லு பூண்டு. அடுத்தது நம்ம எடுத்து வச்ச சுண்டக்காவையும் இதோடவே சேர்த்துடலாம். அடுத்தது ஒரு சின்ன துண்டு, ஒரு கொட்டை அளவுக்கு புளி மட்டும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு மண் சட்டியில் கல் வந்து பதிஞ்சிருக்கும், அந்த சட்டியில் போட்டு கடைய போகிறேன். அந்த சட்டியில் போட்டு கடையும் போது நல்லா மசிஞ்சிரும் எல்லாமே. அப்படி அது இல்லாதவங்க ஒரு பிளெண்டரை வச்சு அடிச்சுக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் போட்டும் கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கடையிறதுக்காகவே அந்த சட்டி வந்துட்டு வரும். அதில் போட்டு கடையும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாமும் நல்லாவும் மசிஞ்சிரும். இப்போ இது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கடைஞ்சி உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ அந்த மண்சட்டியில் தான் போட்டு கடைஞ்சிருக்கேன். பாருங்கள், எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா மசிஞ்சிடுச்சு, எதுவுமே இல்லை. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிருக்கேன். இது எப்படி கடைஞ்சிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மசிய கடைஞ்சி எடுத்துக்கணும். எதுவுமே தெரியக்கூடாது. சுண்டக்காவும் நல்லா மசிஞ்சிடணும். இப்போ ஒரு பேனில் ஆயில் போட்டு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து சேர்க்குறேன். இது பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்க்குறேன். ஒரு மிளகாவை கிள்ளிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேன், வெறும் தோல் மட்டும் இப்போ நான் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து நான் சேர்க்குறேன். இப்போ இது ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நான் கருவேப்பிலை வந்து இப்போ சேர்க்குறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக மாறும்போது நம்ம வடகம்லாம் தாளிப்போம் இல்லைங்களா, அந்த ஃப்ளேவர் வந்துட்டு வரும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க சுண்டக்காவை வந்து இதோட சேர்த்துடலாம். சுண்டக்காய் வந்துட்டு கசக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் அந்த மாதிரி இல்லவே இல்லை. நானும் முதல்ல அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், இது கசக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கடையல் மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் கூட கசக்கலை. இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் வந்து நான் இப்போ சேர்க்குறேன். இப்போ இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். ரொம்ப கொதிச்சிருந்தா டேஸ்ட்டே வந்து மாறிடும். லைட்டாக அந்த பபுள் மாதிரி வரும், அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க வச்சா டேஸ்ட் வந்து மாறிடுது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுண்டக்காய் கடையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.